யாரெல்லாம் வந்து இந்த இந்த பில்லி, சூனியம், ஏவலால தாக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களே இந்த கொல்லிமலையில இருக்கக்கூடிய எட்டிகை அம்மனோட முகத்தை நீங்க போய் நேரா பார்க்கும்போதே உடச்சிக்கும். அருமை. ஆமா. இந்த இடத்துல விசேஷமா அதுதான். என்னோட தனிப்பட்ட முறையில பில்லி சூனியால பாதிக்கப்பட்ட சில பேர் கூட்டு போகும்போது அந்த மலை ஏற மாட்டேன்ட்டாங்க. அப்படியே தரத்தன்னு மலை மேலே இழுத்துட்டு போனேன். நான் என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டே போனேன். நாங்கள் பார்த்தனாக்கா நீ வந்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அம்மா கிட்ட போய் நிற்க வைக்கும் போனேன். அந்த அம்மா கத்துறாங்க, என்னை ஏன் இவ்வளோ கொண்டு நீ இப்படி பிடிச்சிட்டேன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. சாமி வந்து அந்த மாதிரி ஆடுறாங்க, என்னை வந்து இவ்வளோ கொண்டு நிற்க வச்சிருக்க பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ என்னன்னாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம். அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம், கல்லு நினைக்கிறோம், அந்த அம்மா கிட்ட ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. அப்படியே அதனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாந்திரிகம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, சித்து விளையாட்டு பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சில கலைகள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க, சில பூஜை முறைகள் வச்சிருப்பாங்க, சில விஷயங்களை கையில் வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு நாளும் அந்த எட்டுக்கிழமை கிட்ட போக மாட்டாங்க. சரிங்களா? கொல்லிமலைக்கு போவாங்க, கொல்லிமலையில பூஜை பண்ணன்னு சொல்லுவாங்க. ஆனால் எட்டுக்கிழமை கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா போனால் இவங்களுடைய பண்ண பூஜை உடச்சி போயிடும். அதான் போகிறாங்க. இன்னொன்று அங்கே ஏன் நிறைய பேர் பார்த்தா இந்த கணவன்மணி பிரச்சனை இருக்கிறவங்க, இடுமருந்து இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இடுமருந்து வச்சிருக்கிறாங்க, மருந்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை இருப்பாங்க, எவ்வளோ வச்சிருப்பாங்கனாக்கா இந்த கணவன் மனைவி பாதிச்சிருப்பாங்க. கணவன் பாதிச்சிருந்தாலும் மனைவி பாதிச்சிருந்தாலும் அந்த எட்டுக்கிழமை கோயில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியாமல் பண்ணியாலும் உடச்சிக்கும்.